ஒரு பெரிய நாடு, அருகிலே ஒரு குட்டி தீவு, வெறும் 500 பேர்களை கொண்ட குட்டி தீவு நாடு அது. அந்த தீவு முழுக்க அடாவடி கொள்ளையர்கள், அசாத்திய கொள்ளையர்கள், கடல் கொள்ளையர்கள், கொடூர கொள்ளையர்கள். அவர்களை அழிக்க நினைத்தது பக்கத்தில் இருந்த பெரிய நாடு. பலமான 500 வீரர்களை கப்பலில் அனுப்பியது. 5 நாள் போராட்டம். அனைவரும் கை கால் உடைந்து போய் திரும்பி வந்தார்கள். போராடிவிட்டு கோலாகலமாய் தோற்று போய் திரும்பி வந்தார்கள். எதிரிகளின் பலம் அப்படி பின்னி எடுத்து விட்டார்கள். அடுத்த மாதம் 1000 வீரர்களை கப்பலில் அனுப்பினார்கள். அவர்களின் கைகால்களையும் உடைத்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள். கொடூரமான தோல்வியோடு அவர்களும் திரும்பி வந்தார்கள். அதற்கு அடுத்த மாதம் 2000 பேரை அனுப்பி வைக்க அவர்களும் அதேபோல் பெருந்தோல்வியோடு திருப்பி அனுப்பப்பட கோபமானான் பெருநாட்டு மன்னன். இந்த முறை 5000 பேரை அனுப்பினான். 500 பேர் கொண்ட குட்டி தீவினர் அதேபோல் 5000 பேரையும் கை கால்களை உடைத்து திருப்பி அனுப்பிவிட தொடர் தோல்விகளை கண்டு துவண்டு போனார் மன்னன். என்ன செய்யலாம்? தீவிரமாக யோசித்தான், அதீதமாக ஆலோசித்தான், அதன்படியே செய்தான். இந்த முறை தனது படையில் 500 பேரை மட்டும் அனுப்பி வைத்தான். அங்கேயும் 500 பேர், இங்கேயும் 500 பேர் சென்றார்கள், போராடினார்கள், வென்றார்கள். வெற்றி வாகை சூடி திரும்பி வந்தார்கள் அந்த 500 பேரும். என்ன ஆச்சரியம்! இது எப்படி சாத்தியமானது? ஒரே ஒரு வித்தியாசத்தால் சாத்தியமானது. இந்த முறை 500 பேரை ஏற்றி சென்ற இவர்களது கப்பல் அவர்களை இறக்கி விட்டு திரும்பி வந்து விட்டது. அவ்வளவுதான். எது வெல்ல வைத்தது? இந்த தீவிலிருந்து திரும்பி செல்ல முடியாது. உயிருடன் வாழ வேண்டும் என்றால் தீவை கைப்பற்றியே ஆக வேண்டும், எதிரிகளை ஒழித்தே ஆக வேண்டும் என்கின்ற நெருக்கடியால் வெல்ல முடிந்தது. நெருக்கடியே சவுக்கடி தரும், நெருக்கி அடிக்கும். வாழ்வில் நெருக்கடியா? நெருங்கி அடி. நெருக்கடிகளே திறன் வெளிப்பாட்டின் தூண்டு காரணிகள். புதிதாக தோன்றும் ஒவ்வொரு நெருக்கடியையும் தட்டி கழிக்காமல் சந்திப்பதே முதிர்ச்சியின் அறிகுறி. இது பிரிட்ஸ் குன்ஹேல். வெல்வது எப்படி என்று யோசிப்பதை விட தோற்றது எப்படி என்று யோசித்துப்பார். அடுத்தடுத்து வெல்வது உறுதி. நெருக்கடிகளை நேசியுங்கள். அதுவே உங்களது வெற்றியை வெளிக்கொணரும் மறைமுக சாவி. அது ஒருவரது வாழ்க்கையின் நெருக்கடியின் போது எத்தனை மனிதர்கள் மறைந்து போகிறார்கள், எத்தனை வேடதாரிகள் வெளிப்படுகிறார்கள். என் வாழ்க்கையின் தாரக மந்திரம் இது. எனது நெருக்கடி நேரங்களில் வெற்றியை அடைய கடைசியாக நான் ஓடுகிறேன் என்பதற்காக வருந்தியதே இல்லை. இன்னும் நின்று விடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதே என் மகிழ்ச்சி. என்னடா இது? நிலையில்லா வாழ்வில் நிலையான நெருக்கடிகள்.